அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதேபோல் திருவோண விரதமும் இன்று கடைபிடிக்கப்பட்டது. வரலட்சுமி விரதம்னா லட்சுமி கடாசம் பெறுவதற்கும் மாங்கிலிய பலம் பெறுவதற்கும் தான் சொல்லுவாங்க. நம்ம லட்சுமி கடாசம் பெற வேண்டும் என்றால் ஒரு ஜாதகருக்கும் இந்த 10ஆம் இடம் மிகவும் முக்கியம். அது அடிப்படையில் 10ஆம் இடத்தில் செவ்வாவோ இல்லை புதன் இவங்க யாராவது ஒருவர் இருந்தால் என்ன பலன் செய்வாங்கன்னு சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா ஒருவரும் 10ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குது என்பதை பார்த்து அந்த கிரகத்தை இயக்கினால் வாழ்க்கையில் முன்னேற்ற அடைய முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் லான்னு போட்டு லக்கணும். அங்கிருந்து 10ஆம் இடம். அந்த ஜாதகர் சுப்பிரமணிய கடவுளை வணங்க வேண்டும். அதாவது முருகப்பெருமாளை வணங்க வேண்டும். எதையும் படபடவென்று செய்து முடிக்கக்கூடிய அமைப்புடையவர். மன தைரியம் அதிகமாக இருக்கும். அதே போல் தன்னம்பிக்கை உடையவராக திகழ்வார். பொது வாழ்வில் ஈடுபாடு கொள்வார். தர்ம ஸ்தானங்களில் தலைமை பதவி வகிப்பவராக அவர் வாய்ப்பு தேடி வரும். அரசாங்க உதவியும் கிடைக்கும், அரசாங்க வேலையும் கிடைக்கும். அதேபோல் பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் ஆதரவும் அவருக்கு உண்டு. அதிகாரிகளிடம் செல்வாக்கு பெற்றவராக திகழக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால். அதே போல் 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகர் விஷ்ணு பெருமாளை வணங்க வேண்டும். அதனால் பல பாக்கியங்கள் அவரால் பெற முடியும். அந்த ஜாதகருக்கு இலக்கிய ஞானம் இருக்கும். சிறந்த எழுத்தாளராக திகழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது. நல்ல வியாபாரியாகவும் இருப்பார். நகைச்சுவையும் பேசக்கூடியவராக இருந்தார். சிறந்த பக்திமான். ஜோதிடங்களை கலைகளை ரசிக்கக்கூடியவர். கலைத்துறையில் ஈடுபாடு உடையவர். சிறந்த நிர்வாகத்திறம் கொண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை அந்த ஜாதகர் பெறுவார். கருத்தில் கொடுங்க. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இல்லைன்னா புதன் இருந்தால் இந்த பலன்தான். இது நடைமுறை வாழ்க்கையில் அனுபவத்தில் ஒத்துப்போகிற பலன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.